ஹாய் ஹலோ வணக்கம். தீக்குச்சி செய்தியில் இன்றைக்கு 10 நாட்கள் தான் ஆகிறது ஷோரூம் தொடங்கி. அதில் 10 வாகனங்கள் விற்று மாபெரும் சாதனை படைத்து கொண்டிருக்கும் EK மோட்டார்ஸில் தான் நம்ம இருக்கோம். வெறும் 4 நாளில் ரிஜிஸ்டர் செய்து கையில் டெலிவரி கொடுத்த ஒரே ஷோரூம் இதுவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாகனம் வாங்கிய மகிழ்ச்சியில் அண்ணன் இரு வார்த்தைகள். வணக்கம். இன்றைக்கி இந்த வண்டியை என்னுடைய பிறந்தநாள் அதுவுமா புக் பண்ணலான்னு வந்தேன். ஆல்ரெடி 4 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். சொல்லிவிட்டு 2 நாளில் எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொடுத்தாரு மிஸ்டர் கருணாகரன். எனக்கு அவருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்கள் எல்லாம் சொல்லலாம். இவ்வளோ குயிக்காக எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலை. அதே போல் ஃபைனான்ஸு அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி 2 நாளில் எனக்கு முடிஞ்சது. சந்தோஷமாக பார்த்துட்டு புக் பண்ணியிருக்கேன். அவர் என்னென்னா இந்த கடை திறந்தே 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளில் 9 வண்டி விற்றுருக்காரு. அதை விட பெரியது. இதெல்லாம் எதனாலனா அவருடைய கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அப்போ அவர் கனிவாக பேசுகிறது இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். வண்டிக்கு தேவையான எல்லா செக்லிஸ்ட் போட்டு இது என்னென்ன ஃப்ரீ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ. இப்போ இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே எவ்ரிதிங் ஃப்ரீ. அப்படின்னா புதுசாக கொடுக்குறதுனால ஆஃபராக எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃப்ரீ கொடுத்துட்டாரு. ப்ளஸ் ஹெல்மெட்டு, ப்ளஸ் வண்டியோட கவரு, டேங்க் ஃபில்லப் பண்ணி பெட்ரோல் ஃபுல்லாக திறந்து காட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டியை நான் எடுத்து போகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ஷோரூம் உரிமையாளரும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். அவங்க என்னெல்லாம் நமக்கு கஸ்டமரை எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமருக்கு எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதவும் நம்ம இப்போ கேட்டுடலாம். வணக்கம், நான் EK மோட்டார்ஸ் உரிமையாளர் பேசுகிறேன். என்னுடைய கஸ்டமர்களுக்கு நான் எந்த அளவு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக 0 காம்ப்ரமைஸில் என்னால் வண்டி தர முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் அவங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கேன். மீண்டும் தீக்குச்சி செய்தியில் வேறொரு செய்தியில் பார்க்கலாம். நன்றி, பாய்.